இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்தோம். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். 100 நாட்களில் பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளை செய்யக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சூழ்நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 1,76,000 ஆசிரியர்களுடைய பணிகளுக்கு ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒரு தேர்வு அண்மையில் நடைபெற்றது. அந்த தேர்வின் வாயிலாக இன்னும் அதற்கான அந்த மதிப்பெண்கள் வெளியிடப்படவில்லை. மேலும் அந்த தேர்விலே பங்கு பெற்ற ஆசிரியர்களுக்கு அவர்கள் பணியாற்றக்கூடிய ஆண்டின் அடிப்படையில் அவர்களுக்கு வெயிட்டேஜ், ஆண்டுக்கு ஒரு மார்க் என்ற அடிப்படையில் வெயிட்டேஜ் வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒருபடி மேலே சட்டசபையிலே சிறப்பு தீர்மானமாக ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். நண்பா நண்பீஸ் என்று சொல்லக்கூடிய இளம் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி புகட்டக்கூடிய ஆசிரியர் நலனிலும் அக்கறை கொண்டு அந்த தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் 90% பெண் ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அந்த அரசாணை 243 என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் 1/1/2026 இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாட்டுகளை களையவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் சட்டசபையிலே நிதிநிலை அறிக்கையிலே கல்வித்துறைக்கு என கிட்டத்தட்ட ஒரு 2,500 கோடியை குறைவாக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர் நலன், ஆசிரியர் நலன் கொண்டு அந்த 2,500 கோடியை உடனடியாக ஒதுக்கி மாணவர் நலன் காக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு 55 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த மக்கள் தொகை பணி வழங்கக்கூடாது என்று நாங்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்தோம். ஆனால் அந்த நடவடிக்கையெல்லாம் காற்றில் பறக்க விடுவது போல இன்று அந்த மக்கள் தொகை பணியில் ஆசிரியர்கள் மிகவும் அண்ணல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண் ஆசிரியர்கள் என்று பார்க்காமல் மரியாதை குறைவாக நடத்த வேண்டாம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய டிட்டோஜாக் மாநில பொறுப்பாளர்கள் அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.